பிராண்டி செய்திகள். பெரம்பூரில் உதயநிதியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். விஜய்க்கு எதிராக களமிறங்கிய போர்ப்படை தளபதி. 1000 இளைஞரணி நிர்வாகிகள். அதிரடி அசைன்மெண்ட். முதல் தேர்தலிலேயே செக் வைக்கும் திமுக. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 19, 2026. எலெக்ஷன் கிளைமேக்ஸ்க்கு இன்னும் 4 நாள் தான் பாஸ் இருக்கு. பெரம்பூர் தொகுதியில போட்டி இப்போ அனல் பறக்குது. தவைக்க தலைவர் விஜயை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு திமுக ஒரு மெகா பிளான் போட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட நம்பிக்கைக்குரிய தளபதி ஜோயல் இப்போ பெரம்பூர்ல முகாமிட்டு ஆட்டத்தை தொடங்கிட்டாரு. இதோ அந்த பெரம்பூர் வியூகத்தின் 7 அதிரடி தகவல்கள். பொறுப்பாளர் மாற்றம். முதல்ல பெரம்பூர் பொறுப்பாளரா இருந்த கிரிஜராஜன் எம்பியோட வேலைப்பாட்டுல தலைமைக்கு திருப்தி இல்லையாம். அதனால அதிரடி காட்டணும்னு ஜோயலை இப்போ உதயநிதி களமிறக்கியிருக்காரு பாஸ். ஜோயலுக்கு அசைன்மெண்ட். இந்த தேர்தல்ல சீட் கிடைக்காத அதிருப்தியில இருந்த ஜோயலுக்கு விஜயை வீழ்த்துறதுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து சமாதானப்படுத்திருக்காங்க. 1000 இளைஞரணி படை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து டாப் 10 செலக்ட் பண்ணி 1000 இளைஞரணி நிர்வாகிகளை பெரம்பூர்ல இறக்கிட்டாரு ஜோயல். இது சாதாரண படை இல்ல பாஸ், போர் படை. டார்கெட் 18 முதல் 35. விஜயோட மெயின் பலமே இளைஞர்கள் தான். அதை உடைக்க தான் திமுக இளைஞரணி இப்போ 18 முதல் 35 வயசுக்காரங்க வீடை தேடி தேடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். 24 மணி நேர வேலை. காலையில தொடங்கி ராத்திரி வரைக்கும் இடைவிடாம வீட்டு வாசப்படிக்கே போய் திமுகவோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. உள்ளூர் நிர்வாகிகளோட ஜோயல் டீம் செம சிங்க்ல இருக்கு. வடசென்னை யுத்தம். பெரம்பூர்ல திமுகவோட ஆர்டி சேகர், பாமகவோட திலகபாமா, நாதகவோட வெற்றி தமிழன்னு எல்லாரும் முட்டி மோதும் போது விஜய முதல் தேர்தலையே மண்ண கவ வைக்கிறது தான் திமுகவோட லட்சியம் பாஸ். உதயநிதியின் நேரடி பார்வை. இந்த ஆபரேஷன் பெரம்பூர் அசைன்மெண்ட்டை உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி போன் போட்டு அப்டேட் கேட்டுட்டு இருக்காராம். இது விஜய்க்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பெரம்பூர்ல நடக்கிற இந்த பனிப்பூல் அரசியலை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். யார் வராங்கன்னு முக்கியமில்ல, வந்தவங்க எப்படி விளையாடுறாங்கன்றது தான் முக்கியம். இப்போ உதயநிதியோட டீம் ஒரு பக்கம் விளையாட, விஜய் அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்க போறாருன்னு பாப்போம் பாஸ். பெரம்பூர்ல ஜோயலோட இந்த அதிரடி யூகம் விஜய தோற்கடிக்குமா, இல்ல தவைக்கவோட பலம் எல்லா வியூகத்தையும் உடைக்குமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.